சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரோகிணி பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் விஜயா விட்டு கொடுக்காம நம்ம ரோகிணியும் மனோஜ் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தால் பிஸ்னஸில் ஏதோ ஃப்ராடு பண்ண நம்ம ரோகிணி என்னமோ சொல்லி விஜயாவோட மனசை மாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம முட்டாள் விஜயாவும் என்னடான்னா மீனா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சதை ஏற்றுக்க முடியாமல் வசதியான மருமக தான் வேணும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோடவே இருக்காங்க. அதை எல்லாத்துக்கும் கூடி சீக்கிரம் நம்ம ரோகிணி பற்றின உண்மை தெரிய வரும்போது விஜயாவோட நிலைமையே தலைகீழாக மாறப்போதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோகிணி மனோஜ் இந்த வீட்டில் நம்ம நிலைமையை பார்த்து இல்லை கூடி சீக்கிரம் 2 பேரும் சேர்ந்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாருங்கள், இல்லைன்னா நம்மளோட நிலைமை இன்னும் மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ்கிட்டே ரோகிணிக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் கடுப்பான ரோகிணி வந்து ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மனோஜை முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற போயில கடைசியில் நம்மளையே மனோஜ் மாட்டை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம வித்யா கிட்டேயும் பேசுகிறாங்க. வித்யா, என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பணத்தை கொடுக்குற வரையும் கண்டிப்பாக இந்த அத்தை சும்மாவே இருக்க மாட்டாங்க. கூட இந்த முத்து வேற எதையாச்சும் ஒன்று டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரோகிணி பற்றின உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சி கிளின்னு கிளிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.